இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. நம்ம பாட்டில் வீட்டில் செடி வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் ஒருக்கா நீங்கள் கண்டிப்பாக உரம் போடணும். அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி பூக்கும். இப்போ உரம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மண்ணை ஒரு குச்சி, இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு ஒரு 2 இன்ச்சு இந்த மாதிரி பாருங்கள், இது கரெக்டாக 2 இன்ச்சு அளவு தான், 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு தான். மண்ணை வந்து இந்த அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டு எந்த பாட்டில் வச்சுருந்தாலும் சரி, க்ரோ பேக்கில் நீங்கள் செடி வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி மண்ணை கலரி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இடம் இருந்தது அப்படின்னா இப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மண்ணை எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போது நான் மண்புழு உரம் போடுறேன். நல்லா இப்படி போட்டுட்டு நீங்கள் ஆர்கானிக்குங்கிறனால ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போடலாம் ஒரு வாரத்துக்கு. அதாவது 20 நாளைக்கு ஒருக்கா 1/4 கிலோ அளவுக்கு போடலாம். இதுவே வந்து இது சின்ன செடியாக இருக்குங்காட்டி நான் அந்த அளவுக்கு போடுறேன். பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா 1/2 கிலோ போடலாம் கண்டிப்பாக. போட்டுட்டு இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. கலரி விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக மறுபடியும் கொத்து கொத்தாக பூக்குங்க, எந்த செடியாக இருந்தாலும். அதே மாதிரி நல்ல வெயிலில் வச்சுருங்க. பூ பூக்கிற செடி, காய் காய்க்கிற செடி, பழம் பழுக்கிற செடி எல்லாமே நல்ல வெயில் வேணும். நல்லா வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா பூ பூக்கும். ஹாப்பி கார்டனிங்.